அன்பு உறவுகளே, உண்மையான தலைவர் யார் தெரியுமா? அதிகார நாற்காலியில் அமர்ந்து உத்தரவு பிறப்பிப்பவர் தலைவர் அல்ல, மக்களின் இதயங்களில் அமர்ந்து அவர்களின் துயர் துடைப்பவரே உண்மையான தலைவர். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கிக் கொண்டிருப்பவர்தான் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அன்னை தெரசா ஒருமுறை சொன்னார்கள், நாம் எவ்வளவு பெரிய செயலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த செயலில் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம் என்பதே முக்கியம். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதே முக்கியம். அதுபோல் ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம் எந்த அளவிற்கு அதிகாரம் செலுத்துகிறோம் என்பது அல்ல, அந்த அதிகாரத்தில் எந்த அளவிற்கு மனிதநேயம், எந்த அளவிற்கு எம்பத்தி என்று சொல்லப்படுகிற பரிவு, எந்த அளவிற்கு அன்பு இருக்கிறது என்பதுதான் அந்த தலைமையின் உண்மையான அடையாளம். அந்த வகையில் தன் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு உத்தரவிலும் மனிதநேயமும் இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு உன்னத தலைவர் தான் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நான் பெருமையோடு சொல்வேன், தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது. மருத்துவம் ஒரு புனிதமான சேவை. அது வெறும் அறிவியல் மட்டுமல்ல, கலையும் சேர்ந்ததுதான் மருத்துவம். ஒரு நோயாளியின் பாதி நோய் மருத்துவரின் கனிவான வார்த்தைகளிலேயே குணமாகிவிடும். முக்கியமாக நாம் நலமாகி விடுவோம் என்ற நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையை கொடுப்பதுதான் ஒரு மருத்துவரின் முதல் கடமை, முதல் பணி. மருத்துவர்களைப் போலவே சுகாதார ஆய்வாளர்களுடைய பணியும் மிகவும் உன்னதமானது. ஒரு மருத்துவர் நோயை குணப்படுத்துகிறார், சுகாதார ஆய்வாளர்கள் நோய் வராமல் தடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கக்கூடிய பெரும் பொறுப்பு உடையவர்கள். உங்கள் அனைவரின் பணியும் சிறக்க என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மீண்டும் ஒருமுறை நான் சொல்கிறேன், தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது அன்பு சாம்ராஜ்யம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்று பணியாணை பெறப்போகும் மருத்துவர்களே, சுகாதார ஆய்வாளர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்கள் பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் இல்லை. அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வரும்பொழுது வெறும் நோயோடு மட்டும் வருவதில்லை. இந்த அரசு, நம் அண்ணன் தலைமையிலான அரசு, தங்களை நிச்சயம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். அந்த நம்பிக்கையின் வடிவமாகத்தான் நீங்கள் பணியாற்றப் போகிறீர்கள். ஆகவே என் அன்பு மருத்துவர்களே, சுகாதார ஆய்வாளர்களே, உங்கள் அண்ணன் கையில் இருந்து நீங்கள் ஆணையை பெறும்போது உங்களுக்கு பெருமை மட்டும் வருவதில்லை, கூடவே பெரும் பொறுப்பும் வந்து சேர்கிறது என்பதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் சிகிச்சை மட்டுமல்ல, நீங்கள் ஏழை மக்களிடம், எளிய மக்களிடம் காட்டும் பரிவும் கனிவான பேச்சும் அன்பான வார்த்தைகளும் தான் இந்த அரசின் மீதான அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு முக்கிய அங்கமாக நலம் டிஎன் என்ற ஹெல்த் பவுண்டேஷன் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இது ஒரு செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட் கம்பெனி. எதற்காக இந்த அமைப்பு என்றால், மருத்துவத்துறையில் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்கின்ற போதிலும் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி என்ற நம் முதலமைச்சரின் லட்சிய பாதையில் நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாகவே உள்ளது. இன்னும் பல அரசு மருத்துவமனைகளில் தூய்மையான கழிவறை, சுற்றுச்சுவர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் குடியிருப்பு போன்ற அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு புறம் போதிய அளவிலான டயாலிசிஸ் மிஷின்கள், லீனியர் ஆக்சிலரேட்டர் போன்ற நவீன புற்றுநோய் சிகிச்சை உபகரணங்களும் அதிக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதன் பொருட்டு தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை முழு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த மகத்தான மக்கள் பணியில்
நாம் அனைவரும், மக்கள் அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய அரிய வாய்ப்புதான் இந்த நலம் டிஎன் அமைப்பு. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் பொதுமக்கள் வரை இந்த அமைப்பின் மூலம் அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படை தன்மையுடனும் வழங்கும் வகையில் இந்த அமைப்பின் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். I take this opportunity to appeal to all corporates, small businessmen and other business people to donate generously to this health foundation for the cause of improving healthcare in the state of Tamil Nadu. அதேபோல் பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை, அது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சில லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இது நம் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவாதம். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மக்களிடம் செல் என்று அறிஞர் அண்ணா கூறினார். நாளை முதல் நீங்கள் மக்களிடம் செல்ல போகிறீர்கள். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால், இந்த அரசு உங்களை மக்களிடம் அனுப்பி வைக்கிறது. அரசு பணி என்பது மிகவும் உன்னதமான பணி. பிறருக்கு எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவிதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும். அப்படி எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அரிய வாய்ப்பை இந்த அரசு பணிதான் வழங்குகிறது. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறப்பாக பணி செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சியையும் பெற்று வளமாக வாழ இந்த அரசின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.